friends, let's say different names of personality. நம்ம சொசைட்டியில் நிறைய பேரோட பார்க்குறோம் பழகணும். அந்த பர்சனோட பர்சனாலிட்டி நேம்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எந்த ஒரு பர்சன் ரொம்ப ஹானஸ்டாகவும் அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறாங்க தெரியுமா, அந்த பர்சனை என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரெயிட் ஷூட்டர். ஸ்ட்ரெயிட் ஷூட்டர். நெக்ஸ்ட், எது நடந்தாலும் சரி அவங்க காமாவே தான் இருப்பாங்க. எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் காமா இருப்பாங்க, வேலை போனாலும் காமா இருப்பாங்க, பிஸ்னஸ் லாஸ் ஆனாலும் காமா தான் இருப்பாங்க. ஏன் அவங்க ஒய்ஃபே அவங்க விட்டுட்டு போனா கூட காமா தான் இருப்பாங்க. அவங்கள என்ன சொல்லணும்னா கூல் குக்கும்பர். கூல் குக்கும்பர். சில பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க எடுத்த டெசிஷன்ல இருந்து வந்து பேக்கே ஆக மாட்டாங்க. அவங்கள என்ன சொல்லணும்னா டஃப் குக்கி. டஃப் குக்கி. வாழ்ந்தா அந்த மனுஷனை மாதிரி தான் வாழணும். அவங்க ஒரு நல்ல மனுஷன் அந்த மாதிரி சொல்றீங்களா ஒரு பர்சனை பார்த்து, அவரு என்ன சொல்லணும்னா குட் எக். குட் எக். சில பேரோட இன்கம் வச்சுதான் ஃபேமிலியே ரன் ஆகும். அவங்க தான் அந்த ஃபேமிலியோட அஸ்திவாரம் கூட நீங்க சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஏர்ன் பண்றாங்க. அவங்கள என்ன சொல்லணும்னா பிரெட் வின்னர். பிஃபோர் 20 yearsல பார்த்து நம்ம அப்பா தானே நம்ம ஏர்னிங்ஸ்லேயே இருப்பாரு. ஆனா இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. நெக்ஸ்ட், சில பேர் காலையில எழுந்துப்பாங்க, எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, கவுச்லேயே உட்காருவாங்க, டிவி பார்ப்பாங்க, இல்லைன்னா மொபைல் வச்சு பார்ப்பாங்க, இல்லை சும்மாவது உட்காந்து இருப்பாங்க, இல்லைன்னா படுத்துன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப லேசியா இருக்காங்க தெரியுமா. இந்த மாதிரி பர்சன் என்ன சொல்லணும்னா கவுச் பொட்டேட்டோ. கவுச் பொட்டேட்டோ. நெக்ஸ்ட், சில பேருக்கு ரொம்ப ஷாப்பிங் பண்றதுனாவே ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்ப பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணினே இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையா தேவையில்லைன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங் பண்ணோம். ஏன் ஒரு கொட்டாங்குச்சி வித்தா கூட வாங்கி வந்து வீட்டில் வச்சுப்பாங்களே, அந்த மாதிரி பர்சன் என்ன சொல்லணும்னா ஷாப் ஹாலிக். ஷாப் ஹாலிக். நெக்ஸ்ட், ரொம்ப பேசுவாங்க தெரியுமா, வாயாடி இந்த மாதிரி சொல்றீங்களா டாக்ஸ் எல்லாம், அந்த பர்சன் என்ன சொல்லணும் சேட்டர் பாக்ஸ். சேட்டர் பாக்ஸ். யார் என்ன வேணா சொல்லட்டும், அதுக்கெல்லாம் வந்து ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற கருத்துக்களுக்கெல்லாம் வந்து அக்ரி பண்ணிட்டு ஒத்து போறாங்கல்ல, அவங்க என்ன சொல்லணும் மேன்னு சொல்லலாம், இல்ல மென்னாந்தா எஸ் மேன் சொல்லலாம், உமனாந்தா எஸ் உமன் நீங்க சொல்லலாம். மற்றவங்க பண்ற தப்பு வந்து நம்ம மேல வந்து பழி விழுந்துரும் ஒரு சில டைம்லலாம். அப்போ வந்து நம்ம பலியடா மாறிடும்ல அந்த சிச்சுவேஷன்ல. அப்போ அந்த பர்சனுக்கு என்ன சொல்லணும்னா ஸ்கேப் கோட். ஸ்கேப் கோட். டெய்லி ஜிம்முக்கு ஒரு 1 hour போயிட்டு ஒர்க் அவுட் பண்றவங்க, இல்ல ஃப்ரீ டைம்ல போயிட்டு ஒர்க் அவுட் பண்றவங்க, இவங்களெல்லாம் என்ன சொல்லணும்னா ஜிம் கோயர். ஆனா சதா ஜிம்மே கதியானி இருப்பாங்க தெரியுமா ஒரு ஃபிட்னஸ் லெவல்ல எப்ப பார்த்தாலும், அவங்கள என்ன சொல்லணும்னா ஜிம் ராட். ஜிம் ராட். நெக்ஸ்ட், நம்மளை பத்தி மற்றவங்க கிட்ட போயிட்டு போட்டு கொடுப்பாங்க தெரியுமா, வீட்லயா இருந்தாலும் சரி ஆஃபீஸ்லயா இருந்தாலும் சரி, போட்டு கொடுக்குறவங்களை என்ன சொல்லணும்னா டேட்டல் டேல். டேட்டல் டேல். சில பேர் வந்து அவங்க சொன்ன விஷயத்துல இருந்து பேக்கே ஆக மாட்டாங்க. ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. நான் பிடிச்ச மொழிக்கு 3 கால் தான் சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா. அவங்கள என்ன சொல்லணும்னா டாக்மேட்டிக். டாக்மேட்டிக். சில பேருக்கு ரொம்ப கோவம், எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. அவங்கள என்ன சொல்லணும் ஹாட் ஹெட். ஹாட் ஹெட். நெக்ஸ்ட், தொட்டதுக்கெல்லாம் அழுவாங்க. ஏன்னா கூட சொன்னா கூட அதுக்கே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள என்ன சொல்லணும்னா கிரை பேபி. கிரை பேபி. நெக்ஸ்ட், கேரியர் ஓரியன்டாகவும் ஆம்பிஷியஸாகவும் ரொம்ப ப்ரோஆக்டிவாகவே இருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் சக்ஸஸ் தான் வரணும்ட்டு ரொம்ப விரும்புவாங்க. வெற்றியை நோக்கி ஓடுறவங்க தான் என்ன சொல்லுவாங்க கோ கெட்டர். கோ கெட்டர். ஒன்னா பார்ட்டிக்கு கிளம்பிடுவாங்க. வீக்கெண்ட் வந்தாவே போதும், எப்போ பார்த்தாலும் போயிட்டு ஃபன் டான்ஸ் சொல்லிட்டு பார்ட்டியே சதா கெதியா இருப்பாங்க தெரியுமா. பார்ட்டி அனிமல். அவங்கள என்ன சொல்லணும் பார்ட்டி அனிமல். நெக்ஸ்ட், ரொம்ப ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணணும், எலகண்டா இருக்கணும், ஹை கிளாஸ் போஸ்ட் மாதிரி காட்டிக்கிட்டும் இருக்கணும்னு நினைப்பாங்க தெரியுமா. அவங்கள கிளாஸின்னு சொல்லணும். கிளாஸி. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு ஆஃபீஸ்லயே வேலை செய்துட்டு இருக்காங்க தெரியுமா. அவங்களுக்கு எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்காது. லீவ் எடுக்க மாட்டாங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது, எந்த செலிப்ரேஷனும் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே வேலைக்கு மட்டும்தான். வேலையே செய்துன்னு இருப்பாங்க பாரு அவங்க. அவங்கள என்ன சொல்லணும்னா ஒர்க்கஹாலிக். நெக்ஸ்ட், இவங்க வந்து வேலை செய்வாங்க, இருந்தாலும் ஆபீஸ்ல வேலை செஞ்சு முடிச்சுட்டு வீட்லயும் வந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாவே இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா. அவங்கள என்ன சொல்லணும்னா பிஸி பி. பிஸி பி.
தேவையில்லாத வதந்திய போயிட்டு மற்றவங்க கிட்ட எல்லாம் பரப்பிட்டு இருப்பாங்கல்ல, கோல் மூட்டுவாங்கல்ல, அவங்க தாங்க காசிப் வாங்க. டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் மெனூஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்க ஃபுட்டி. காலையில் எழுந்துப்பாங்க, குடிப்பாங்க, திரும்ப குடிச்சிட்டு போயிட்டு தூங்குவாங்க. குடிகாரன் சொல்றீங்களா, அவங்க தாங்க ஆல்கஹாலிக். நெக்ஸ்ட் பெனி பிஞ்சர். இவர் என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப சிக்கனமானவருங்க. காசை வந்து தேவையில்லாமல செலவு பண்ண மாட்டாரு, பார்த்து செலவு பண்ணுவாரு. அவருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட கடையில போயிட்டு எங்க வந்து டிஸ்கவுண்ட் இருக்குன்னு பார்த்து தான் வாங்குவாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தாங்க பெனி பிஞ்சர். இதுக்கே ஆப்போசிட் ஆனவர் தான். தேவையான விஷயத்துக்கு கூட செலவே பண்ண மாட்டாரு, அவர் தான் ஸ்டிக்னி. நெக்ஸ்ட் ஃப்ரூகல். இவரு மணியை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுவாரு. எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் வந்து மணியே செலவு பண்ணுவாரு. இப்போ ஸ்டடிஸ் இருந்தா ஓகே, மேரேஜ் இருந்தா ஓகே, அதுக்கு தேவையானது பர்பஸ்க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்றாரு தெரியுமா மணியை, அவர் தாங்க ஃப்ரூகல். நெக்ஸ்ட் ஹம்பிள் ரொம்ப தன்னடக்கமாவே இருப்பாருங்க. அவரு ஜெனரியஸ். அவர் வந்து பெருந்தன்மையானவர் தான் வந்து ஜெனரியஸ். ஈகோஸ்டிக் வந்து ரொம்ப சுயநலமா இருப்பாங்க. அவங்கள பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணுவாங்களே, எந்த ஒரு விஷயம் செய்யறதா அவங்களுக்கு சாதகமா இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க தாங்க ஈகோஸ்டிக். நெக்ஸ்ட் அதிகார தன்மையோட இருக்கவங்க வாசி. எல்லா விஷயத்தையும் டிஃப்ரெண்டா பண்ணணும், கிரியேட்டிவா பண்ணணும். இந்த கிரியேட்டிவ் திங்கரா இருக்காங்க தெரியுமா, அவங்க தாங்க பிரெயின் ஸ்டோமர். எல்லார்கிட்டும் சகஜமா பழகுவாங்க, ரொம்ப மிங்கிள் ஆவாங்க, ஜெல் ஆயிடுவாங்க. அவங்க சோஷியல் பட்டர்ஃப்ளை. சில பேருக்கு வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும், அவங்களுக்கு அதுதாங்க என்ஜாய்மெண்ட்டு. வெளியில எல்லாம் போகவே பிடிக்காது. ஒரு ஃபுட்டு வேணும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவாங்க, ஷாப்பிங் பண்றதா இருந்தாலும் வீட்டில் தாங்க ஷாப்பிங் பண்ணிப்பாங்க ஆன்லைன்ல. அவங்க ஹோம் படி. நெக்ஸ்ட் இன்ட்ரோவர்ட்டட். இந்த பர்சன் எப்படி இருப்பாருன்னா, அவர் ஆஃபீஸ்ல அவருக்கு அந்த ப்ராசஸ்ல எல்லா நாலேஜ் இருக்கும், எல்லாமே தெரியும், இருந்தாலும் அவர் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டாரு. இதுக்கே ஆப்போசிட்டான பர்சன் தாங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டட். இவர் வந்து எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரர். இவர் வந்து என்னன்னா புதிய பிளேசஸ், அதாவது நியூ பிளேசஸ் இருந்தாலும் சரி, நியூ திங்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்ப்ளோர் பண்ற இதெல்லாம் ரொம்ப ஈகரா இருப்பாரு, அவரு எக்ஸ்ப்ளோரர். நெக்ஸ்ட் தனியாவே இருக்கணும்னு நினைப்பாரு, எங்க போனாலும் தனியா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க, அவரு லோனர். நெக்ஸ்ட் ஆப்டமிஸ்ட்னா யாருன்னா, அதாவது மற்றவங்களுக்கு வந்து குட் திங்ஸ் தான் பண்ணணும்னு நினைப்பாரு, அவருக்கும் பாசிட்டிவா தான் இருக்கணும்னு நினைப்பாரு எந்த ஒரு விஷயத்துலயும். அதுக்கே ஆப்போசிட் ஆனவர் தாங்க பெசிமிஸ்ட். அவர் எப்பவுமே வந்து குட்டாவே நினைக்க மாட்டாரு, நெகட்டிவா பத்தி தான் திங்க் பண்ணுவாரு, மற்றவங்களுக்கும் நெகட்டிவா இருக்கணும் தான் நினைப்பாரு. ஒரு டீம்ல எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுடைய நாலேஜை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பர்சன் தான் என்ன சொல்லணும்னா டீம் பிளேயர். அதுக்கு ஆப்போசிட் ஆனவங்க தாங்க லோன் வோல்ஃப். இவர் வந்து அவர் உண்டு அவர் வேலை உண்டு இருப்பாரு, டீமோட பெருசா மிங்கல் ஆக மாட்டாரு, ஆனா அவரோட வேலை கரெக்டா பண்ணிட்டு போயிடுவாரு. நெக்ஸ்ட் ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு சில பேர் மட்டும் பேக்ல போய் நின்றுப்பாங்க. எதுக்காக? எங்க முன்னாடி நின்னா நம்மள கேள்வி கேட்டுருவாங்க. அந்த மாதிரி பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க தான் வால் ஃபாலோவர். சில பேர் கூட்டத்துல, அதாவது ஒரு மீட்டிங்கே நடக்கும் போது அவங்களுடைய கருத்துக்கள் வந்து சொல்றதுக்கு தயங்குவாங்க. கரெக்டா தான் இருக்கும், இருந்தாலும் ஐயோ சொன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ சொல்லிட்டு ஒரு பயத்திலே தயங்க இருக்காங்கல்ல, அவங்க தாங்க டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் இன்ஹிபிட்டட். இவங்க வந்து இண்டிபெண்டா எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க, மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டு நடப்பாங்க. நெக்ஸ்ட் ரூல் ஃபாலோவர். இவங்க எப்படின்னா ஒரு ரூல்ஸ்னா அந்த ரூல்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அது சொசைட்டியா இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி. இப்போ ரூல்ஸே ஃபாலோ பண்ணாம இருக்காங்க தெரியுமா, ஒரு டிராபிக்கா இருந்தா கூட அந்த இடத்துல ஃபாலோ பண்ணாம இருக்காங்க, அவங்களாம் யாருன்னா ரூல் பிரேக்கர். நெக்ஸ்ட் எப்ப பார்த்தாலும் சதா கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டு பையன் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா கூட அது கூட உட்காந்து கவலைப்படுவாங்க, அவங்க தாங்க வரி வாட்ச். டெய்லி கோயிலுக்கு போறவங்க, இல்ல விசேஷ நாளானா கோயிலுக்கு போறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள என்ன சொல்லணும்னா டெம்பிள் கோயர். அதே வந்து கிறிஸ்டினா தான் சர்ச் கோயர், அதே முஸ்லீமா தான் மாஸ்க்
கோயர். That's it. இப்போ பார்த்த எல்லா பர்சனாலிட்டி நேம்ஸையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் ரெஃபர் இட்.